Hello 12th standard students. Today we are going to see about exercise 5.2 conics in that parabola. So parabola is like a U-shaped curve, right? And இதை நம்ம 4 மேஜர் டைப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் வந்து மேலே இருக்கனால திஸ் இஸ் ஓப்பன் ரைட்வர்ட் அண்ட் தென் சி இங்கே எங்கே ஓப்பனாக இருக்குது பாருங்க, ஓப்பன் டவுன்வேர்டு. ஸோ டவுன்வேர்டில் ஓப்பனாக இருக்கு. ஸோ அதனால் திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஓப்பன் டவுன்வேர்ட் அண்ட் ஸோ திஸ் இஸ் அனதர் டைப். இந்த ரைட் சைடு ஓப்பனாக இருக்கனால இதோட நேம் வந்து ஓப்பன் ரைட்வர்ட். த நெக்ஸ்ட் ஸோ இதோட ஓப்பன் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ ஓப்பன் லெஃப்ட்வர்ட். ஸோ இப்போ ஓப்பன் அப்வேர்டு பேரபோலா அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஈக்குவேஷன் ஃபார் ஓப்பன் அப்வேர்டை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஓப்பன் அப்வேர்டு பேரபோலா. ஒரு ஓப்பன் அப்வேர்டு பேரபோலா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க, அதோட ஓப்பன் வந்து மேலே, ரைட். இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். திஸ் இஸ் ஆஸ் வெல் as ஆரிஜின். ஸோ இது வந்து ஆரிஜின், ரைட். இப்போ ஓப்பன் அப்வேர்டு, இந்த ஓப்பன் அப்வேர்டு பேரபோலா இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இதுதான் ஓப்பன் அப்வேர்டு பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ இதனுடைய கீ ஃபியூச்சர்ஸ் என்னன்னு இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஆக்சிஸ். ஸோ ஜென்ரலாக ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த கர்வை எந்த ஆக்சிஸ் வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் விச் ஆக்சிஸ் கேன் டிவைட் திஸ் கர்வ் இன்டு 2 சிமெட்ரிக்கல் பார்ட்ஸ். அப்படி நம்ம பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஆனால் பாருங்க இப்போ இந்த கர்வ் எப்படி இருக்கு, இப்படி ஒரு அப்வர்டு ஷேப்ல இருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ் தான் இந்த கர்வை வந்து ரெண்டு சிமெட்ரிக்கலாக பிரிக்குது. ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்னு என்ன, இந்த லைனுக்கு இந்த ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு என்ன லென்த்தோ அதே லென்த்து ரைட் சைடு இருக்கணும். ஸோ இதுக்கு தான் சிமெட்ரிக்கல் நேச்சர் அப்படின்னு பேரு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆக்சிஸ் ஆஃப் திஸ் பேரபோலா அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ் தான் இந்த கர்வ் வந்து ரெண்டு சிமெட்ரிக்கலாக பிரிக்குது. அண்ட் இதோட நேம் எழுதியாச்சு, ஒய் ஆக்சிஸ் தான் இதை ரெண்டா பிரிக்குதுன்னு. அண்ட் இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0, ரைட். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதே ஒய் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இப்போ ஆன் த ஒய் ஆக்சிஸ் நீங்கள் ஒய் ஆக்சிஸ் முழுக்க there is no value for எக்ஸ் கோஆர்டினேட். எக்ஸுக்கு டிஸ்டன்ஸ் இருக்காது. இப்போ பாருங்க எக்ஸ் வந்து ரைட் சைடில் +1 இருக்கும், லெஃப்ட் சைடில் -1 இருக்கும். ரைட் சைடில் +2, லெஃப்ட் சைடில் -2. பட் ஆன் தி ஒய் ஆக்சிஸ் எக்ஸுக்கு வேல்யூ இருக்காது. ஸோ தட் இக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம 0ன்னு சொல்லலாம். அப்போ இந்த பேரபோலாவுடைய ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ், அதோட ஈக்குவேஷன்ங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ். ஸோ வாட் இஸ் த வெர்டெக்ஸ்? ஸோ வெர்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பேரபோலா அண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். அப்போ பேரபோலா அப்வேர்டில் போகுது, அதோட ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் வந்து ரெண்டு ஈக்குவலாக கட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ். இந்த ரெண்டு மீட் ஆகிக்கிற இடம் தான் வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பேரபோலா அண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். அப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே ஆரிஜினில் தான் அது வந்து மீட் ஆகுது. ஸோ வெர்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வி, அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ வி இஸ் நத்திங் பட் வெர்டெக்ஸ், தட் இஸ் ஆரிஜின். ஸோ 0,0 இஸ் நத்திங் பட் வெர்டெக்ஸ் ஃபார் திஸ் பேரபோலா. இப்போ உங்களுக்கு வெர்டெக்ஸ் எப்பவுமே ஆரிஜினில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃபிக்கலாக இப்போ நீங்கள்
அப்வர்டு பேரபோலா இங்கே போடுறீங்க. அப்போ இந்த இடத்துல இதோட ஆக்சிஸ் அப்படிங்கிறது இந்த லைன், ரைட்? இது parallel to x axis. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் தான் இதுக்கு வந்து வெர்டெக்ஸாக இருக்கும். பட் இது வந்து பேசிக் டைப்புங்கிறதுனால இங்கே வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்லேயே இருக்கு. ஸோ இதை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அதுக்கடுத்து ஃபோக்கஸ். ஸோ இதெல்லாமே இந்த பேரபோலாவுடைய ஒரு காம்போனன்ட் மாதிரி. இப்போ நம்ம ஒரு பேரபோலா ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிஸ், வெர்டெக்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஆக்சிஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் அ ஃபிக்ஸட் பாயிண்ட் லைஸ் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா. ஸோ அதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த டிஸ்டன்ஸில் இங்கே வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ திஸ் எஃப் இஸ் நோன் ஆஸ் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கோஆர்டினேட். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் இங்கே என்ன வரும் அப்படின்னா யூ see always distance between vertex and the focus is a small a, right? So distance between vertex and focus is always a small a, right? So distance between vertex and focus. அப்போ ஃபோக்கஸோட கோஆர்டினேட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கனால ஏ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஆன் த ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, ஒய் டிஸ்டன்ஸ் என்ன வருதுங்க, ஸ்மால் ஏ. அப்போ இந்த விஎஃப் இஸ் நத்திங் பட் ஸ்மால் ஏ. ஸோ ஃபோக்கஸ் இஸ் நத்திங் பட் 0, a for this open upward parabola. The next is a directrix. So directrix அப்படிங்கிறது என்னன்னா it is a line which is behind the parabola and இந்த வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருந்ததோ அதே அளவு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ இது ஏ டிஸ்டன்ஸ் அப்படின்னா the same ஏ டிஸ்டன்ஸ் இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இந்த பேரபோலாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பேரலாக போகும். ஸோ திஸ் இஸ் அ ஃபிக்ஸட் லைன், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் லைன். இந்த லைனுக்கு பேர் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைன். அந்த லைனோட ஈக்குவேஷன் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த லைன் எதுக்கு பேரலாக போகுது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போச்சு அப்படின்னா ஒரு லைன் எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக போச்சுன்னா அது ஒய் ஈக்குவல் டு நம்ம சொல்லுவோம். அண்ட் அது எந்த டிஸ்டன்ஸில் போகுது, த சேம் ஏ டிஸ்டன்ஸ் தான். பட் இது கோஆர்டினேட் வைஸ் இது மைனஸ் ஏங்கிறதுனால ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஸோ அப்போ டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் ஓப்பன் அப்வர்டு வந்து என்னன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ரைட்? And next, latus rectum. Latus rectum. So what is the latus rectum? Latus rectum is a line which is passes through focus. So focus வழியா போகக்கூடிய லைனுக்கு பேரு latus rectum. And இந்த லைன் வந்து இதனுடைய ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ அது வந்து மெயின், ரைட்? So this line is called a latus rectum and it is perpendicular to the axis. So இந்த இடத்துல y axis. சரி, இப்போ லேட்டஸ் ரெக்டத்தோட லேட்டஸ் ரெக்டம்ங்கிறது ஒரு பாயிண்டா இல்லை லைனா? ஸோ அது லைன் தான். அப்போ அந்த லைனோட ஈக்குவேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இந்த லைன் அப்படிங்கிறது எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக போகுது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிறதுனால எகைன் அது ஒய் ஈக்குவல்ட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது என்ன கோஆர்டினேட் வழியாக போகுதுன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு பேர் ஸ்மால் ஏ. அப்போ ஒய் ஏ. ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ இஸ் த லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் திஸ் பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். அண்ட் த ஃபைனல் இஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். ஸோ திஸ் இஸ் இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இதோட லென்த் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 4a. 4a. ஸோ இட்ஸ் அ ஃபிக்ஸட் வேல்யூ. ஸோ அது அந்த ஈக்குவேஷன்ல இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a வரக்கூடிய இந்த 4a தான் இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த். ஸோ இதை ஷார்ட்லி லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டத்தை ஷார்ட்டாக என்ன சொல்லலாம், LLR. ஸோ LLR அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், ரைட்? அண்ட் இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு.
என்ன? ஸோ ஜென்ரலி லேட்டஸ்ட் ஸ்பெக்ட்ரம்னா இட் இஸ் அ லைன் விச் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபோக்கஸ் வழியாக போகக்கூடிய இந்த லைன் தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபோக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோக்கல் கார்டு. ஸோ ஜென்ரலி கார்டுன்னா என்ன? ஸோ கார்டு இப்போ நீங்கள் சர்க்கிளுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு கார்டு அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா அதனுடைய சர்க்கம்பரன்ஸை டச் பண்ணக்கூடிய லைன், இது எல்லாமே கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோக்கஸ் என்ன பண்ணுது பாருங்க, இப்படி ஒரு பேரபோலா இருக்கு, அதோட சர்க்கம்பரன்ஸை அது ஜாயின் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் வந்து கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்டு இந்த கார்டு வந்து இப்போ எந்த பாயிண்ட் வழியாக போகுது? எஃப்ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது, ரைட்? ஸோ இந்த எஃப்ங்கிற பாயிண்ட் வழியாக போகுது. அண்ட் இந்த எஃப்க்கு என்ன பேர்? வாட் இஸ் எஃப்? ஹியர் ஃபோக்கஸ் ஆஃப் த பேரபோலா. ஸோ ஃபோக்கஸ் வழியாக போகிறதுனால இந்த கார்டு இல்லையா, இந்த சர்ஃபேஸை ஜாயின் பண்ணக்கூடிய இந்த கார்டுக்கு பேர் ஃபோக்கல் கார்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த கியூ ஃபீச்சர் ஆஃப் ஓப்பன் அப்வர்டு பேரபோலா, ரைட்? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் போடலாம்.